திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது காட்சி எதிர்த்து பேசிட்டு நாம இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்த பொருளை ஒரு கேள்வியாக்கி நேயர்களிடத்துல பதில் கேட்டிருந்தோம். அதற்கான முடிவுகள் வந்திருக்குது. குற்றங்களை மறைக்க கொள்கை பேசுகின்ற நவா தேசிய கட்சிகள் அப்படின்னு சொல்லி கேள்வி. அந்த கேள்விக்கு ஆம் இல்லை அப்படிங்கிற 2 பதில்ல ஆம் என்ற பதில 94% நேயர்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. இல்லை என்று 6% நேயர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஒருவேளை நிகழ்ச்சியை பார்த்துட்டு ராகவனும் மனோகர் பாட்சாவும் சொன்ன கருத்துக்களை கேட்டு வாக்களித்தவர்கள் தங்களுடைய கருத்துக்களை மாற்றிக்கொள்ள கூடும் அப்படிங்கிற நம்பிக்கையோட அதை நிறுத்திடலாம். இப்ப அரங்கத்தில் இருக்கக்கூடிய நேயர்கள் உங்களிடத்துல கேள்விகள் கேட்பாங்க. அவர்களுடைய கேள்விகளுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. பிஜேபி சார்கிட்ட கேட்கணும். இப்போ தேசிய மதவாதத்தை உங்கள் கட்சி கையில் எடுத்துக்கொண்டா சிறுபான்மை மக்களுக்கு ஒரு அச்சம் ஏற்படும், அவர்களுக்கு பாதுகாப்பு குறையும், நாட்டில் மத கலவரம், தீவிரவாதம், நாச வேலைகள்லாம் ஏற்படும் பொதுவாக பொதுஜனங்களுக்கு அப்படி ஒரு அபிப்பிராயம் இருக்குது. இதை நீங்கள் ஒத்துக்கொள்கிறீங்களா? இல்லை, பிஜேபி முதல்ல சிறுபான்மை இனவாதம், பெரும்பான்மை இனவாதம்லாம் நம்பிக்கை கிடையாது. எங்களுக்கு இந்த நாட்டில் இருக்கிற அத்தனை பேரும் இந்தியர்கள். மதசார்பற்ற நாடு என்று சொல்லும் பொழுது அங்கே மதத்திற்கு இடம் இல்லை. ஒவ்வொரு மதத்துக்கும் ஒரு சட்டம் தேவையில்லை. இதையெல்லாம் தான் நாங்கள் சொல்றோம். இதெல்லாம் நான் சொல்றது மாத்திரமில்லை, அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அரசியலமைப்பு சட்டத்தினுடைய 44வது சட்டத்தில் பொதுவான சிவில் சட்டம் கொண்டு வரணும்னு இருக்கு. கொண்டு வந்தா கலவரம் நடக்கும்னு சொன்னா கோவாவில் பொது சிவில் சட்டம் இருக்கிறது. அங்க ஒன்றும் கலவரம் இல்லை. 30% மக்கள் கத்தோலிக் கிறிஸ்துவர்கள் இருக்கிற மாநிலம் கோவா. அங்க பொது சிவில் சட்டம் அமலில் இருக்கிறது. அப்போ பொது சிவில் சட்டம் வரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அதை உருவாக்கி இதை கொண்டு வரணும்னு சொன்னது யாரு? கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி. அம்பேத்கர் போன்ற பெரியவர்கள் இருந்த அந்த இதுல தான் இப்படி கொண்டு வரணும்னு சொல்லி இருக்கிறாங்க. இதையெல்லாம் செய்யாமல் மொத்தமாக 67 ஆண்டு காலமாக அரசியலை, மதம் சார்ந்த அரசியலை கொண்டு வந்தது காங்கிரஸ். அதனாலதான் இந்த பிரச்சனை வருது. குஜராத்லயும், மத்திய பிரதேஷ்லயும், சத்தீஸ்கர்லயும் அந்த மாதிரி உங்களுக்கு பிரச்சனை யாராவது சொல்லியிருக்கிறாங்களா? இல்லையா? அங்கேயும் மக்கள் வாக்களித்து கொண்டுதானே இருக்கிறார்கள். சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களும் தனியே அப்படியே வச்சிருக்கணும், இஸ்லாமியர்களை மத ரீதியாக வாக்கு வங்கியாகவே பார்க்க வேண்டும் என்பது காங்கிரசுடைய அரசியல் இப்படி இருக்கிறதுனால காரணம் தான் இன்றைக்கு இந்த பிரச்சனை எல்லாம் தொடர்ந்து இருக்கிறது. இது மாற்றி அவருடைய கோணங்கள் மாறும் பொழுது நிச்சயமா இந்தியா நல்லா தான் இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிஜேபியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எல்லாரும் ஒரே மாதிரி தான் பார்க்கிறோம். நாங்கள் சொல்லுகின்ற பொது சிவில் சட்டம் என்பது இந்து சட்டம் அல்ல. இந்து, முஸ்லிம், கிறிஸ்துவ சட்டங்கள்ல இருக்கிற, மதத்தில் இருக்கிற நல்ல விஷயங்கள்லாம் ஒருங்கிணைத்து பொதுவான சிவில் சட்டத்தை தான் சொல்றோம். அதனால இந்த நாட்டில் எல்லாரும் பொதுவாகத்தான் இருக்கணுங்கிறத நாங்கள் நம்புறோம். அதனால பிரச்சனை வர வாய்ப்பு இல்லை. சார் சொன்னாங்க, இந்த மாதிரி ஆட்சி வந்ததுன்னா மக்கள் நாங்கள் ஊழலில் சம்பாதிச்சதை திரும்பியும் சரண்டர் பண்ணணும், திருப்பி எடுத்துக்கணும், அரசாங்கம் தண்டனை கொடுக்கணும், அது ஊழல் வழியாக சம்பாதிச்சதை வாங்கிக்கணும்னு சொன்னாங்க. பிஜேபி சாருக்கு இந்த கேள்வி. அப்போ நல்லாட்சி நாங்கள் அமைப்போம்னு நீங்கள் சொல்கிறீங்க. இது நல்லாட்சி அமைப்போம், நாங்கள் எங்கள் அமைச்சர்களுக்கெல்லாம் ஊழல் வந்தால் தண்டனை கொடுப்போம்னு சொல்கிறீங்க. அதுக்கு எந்த முறை எப்படின்றது எங்களுக்கு கொஞ்சம் சொன்னால் தெளிவாக சொல்லுங்க. மோடி அவர்கள், எங்களுடைய பிரதம வேட்பாளர் மோடி அவர்கள் அதை சொல்லியிருக்கிறார். இன்னும் கேட்டா கருப்பு பணத்தை கொண்டு வர வேண்டும் என்று போன தேர்தல் அறிக்கையில பிஜேபியினுடைய தேர்தல் அறிக்கை 2009 சொல்லியிருந்தோம். அதை பார்த்த உடனே தான் காங்கிரஸ் கட்சி தங்களுடைய தேர்தல் அறிக்கை நாங்களும் வந்தா 100 நாள்ல கொண்டு வந்துருவோம். ஒன்னும் வரல. பிரணாப் முகர்ஜி சொன்னார் அப்ப, அதனால வரல. ஆனால் பிஜேபி இதுல எல்லாம் தெளிவாக இருக்கிறோம். கருப்பு பணத்தை மீட்க வேண்டும். ஊழலில் நிச்சயமாக ஊழலை எதிர்த்து இந்த நாட்டில் இருக்கிற மிகப்பெரிய அதாவது பிரச்சனை, நாட்டினுடைய வளர்ச்சிக்கு பெரும் தடையா இருக்கிறது ஊழல். அதை சரி பண்ணணும். அதுதான் அவர் சொன்னாரு. எங்களுடைய ஆட்கள், எங்களுடைய அமைச்சர்கள் கூட அதை தவறு செய்தால் நிச்சயமாக தண்டனை கிடைக்கும் என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறார். நிச்சயமாக நரேந்திர மோடி சொன்னதை செய்து காட்டியிருக்கிறார் குஜராத்தில். இதையும் செய்வார். நம்பிக்கையோடு இருக்கலாம். திரு பத்ரி அவர்கள், மதச்சார்பின்மையை பற்றி பேசுகிற காங்கிரஸ் சேது சமுத்திர திட்டத்தை மட்டும் ஒதுக்கியது ஏன்? எதுவும் ஆதாயம் கிடைக்கலன்னா இதுக்கு அவர் காங்கிரஸ்ல இருந்து பதில் சொல்லணுமா இல்ல பதில் சொல்லணுமா? சேது சமுத்திர திட்டத்தை காங்கிரஸ் ஒதுக்கல. நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டது. சேது சமுத்திர திட்டம் நிறைவேற்றணும் என்பதற்கான நடவடிக்கைகளை மத்திய கப்பல் துறை அமைச்சர் ஜி.கே. வாசன் எடுத்து அதுக்கான செயல் திட்டத்தில் ஈடுபட்டார். நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டு அந்த வழக்கு நிலுவையில் இருக்கிறது. கண்டிப்பாக மீண்டும் காங்கிரஸ் ஆட்சி வரும். அந்த ஆட்சியிலே சேது சமுத்திர திட்டம் நிறைவேற்றி காட்டுவோம். நீங்க அடுத்த கேள்வி கேட்கலாம். இப்போ ஊழல்னு சொன்னாங்களா சார்? ஊழல்னு சொல்லும்போது தற்சமயம் ஒரு சாதாரண ஒரு 6 மாதம் முன்னாடி 2 பிஜேபி நாங்கள் உத்தம மாதிரி பேசினாங்க. அந்த எம்பியும் இங்கே ஆளுங்கட்சி எம்பி 2 பேரும் இது பண்ணி அதுவும் பேப்பர்லாம் வந்தது, உங்களுக்கு தெரியும். அதாவது
எந்த ஊழல் சொல்லி கேட்கறேன்? இல்ல அவங்க கேள்வி கேட்கறதுக்கு கையெழுத்து போட்டார்ல ஏடிஎம்கே எம்பி. சரி சரி, அதாவது சர்டிபிகேட்டுக்காக பணம் வாங்குறது. சரி, அதாவது அது மாதிரியான விஷயங்கள் நிறைய இருக்கு. உதாரணத்திற்கு ஒரு ராஜ்யசபா விவாதத்துல லோக்பால் மசோதால ஒரு திருத்தத்தை இடதுசாரிகள் முன்வைச்சாங்க. அந்த திருத்தம் என்ன அப்படின்னு சொன்னா, ஊழல் செய்பவர் தண்டனைக்குள்ளாக்கப்படும் போது ஊழலுக்கு காரணமாக இருக்கிற கொடுப்பவரும், ஊழலுக்கு கொடுக்கக்கூடியவரும் கார்பரேட்டாக இருக்கிறார், அவரும் இந்த லோக்பால்ல இடம்பெறணும் அப்படின்னு ஒரு திருத்தத்தை கொண்டு வந்த போது வெறும் 18 எம்பிக்கள் தான் அதை ஆதரிச்சாங்க. மீதி எல்லா எம்பிக்களும் இன்க்ளூடிங் பிஜேபி, காங்கிரஸ், சம் அதர் ரீஜனல் பார்ட்டிஸ் எல்லாரும் சேர்ந்து அதை ஆதரிச்சு. அவங்க எல்லாம் வந்து சாதாரணமாக ஒரு அரசு அலுவலகங்கள்ல கடைநிலை ஊழியர்கள் கொடுக்கிற 10 ரூபாய் 15 ரூபாய் கொடுக்கிற சாதாரண மக்களுக்கு எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாதுங்கிற அக்கறையில அதை எதிர்த்திருப்பாங்க. பெரு நிறுவனங்களுக்கு சாதகமாக அவங்க செயல்பட்டாங்கன்னு நீங்க எப்படி சொல்றீங்க? அதாவது பெரும்பான்மையான ஊழல், ஆயிரக்கணக்கான கோடிகளில், லட்சம் கோடிகளில் நடக்கிற ஊழல் எல்லாம் எம்பிக்களும் அரசுகளும் சார்ந்த விஷயமாக இருக்கிறது என்பதுதான உண்மை. அதுல இருந்து பார்க்கணும், கேள்வி கேட்பதற்கே எம்பிக்கள் லஞ்சம் வாங்கினார்கள் என்பது நம்முடைய நாட்டு பாராளுமன்றத்தில் புரிவாயிருக்கு. அதெல்லாம் நம்ம நிகழ்ச்சி நிறைவு செய்ய வேண்டிய இடத்துல இருக்கிறோம். தேசியம், கலாச்சார தேசியம், மதச்சார்பின்மை, சமூக நீதி, சமதர்மம், பொருளாதார வளர்ச்சி, எல்லாரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி, இப்படின்னு ஏராளமான முழக்கங்கள் வந்து நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். இந்த முழக்கங்கள் எல்லாமே அர்த்தம் இல்லாத வெற்று முழக்கங்களா, காற்றை மாசுபடுத்தக்கூடிய வெற்று முழக்கங்களா, இல்ல அதை பேசுறவங்க எல்லாரும் உண்மையிலேயே நடைமுறைப்படுத்துறதுக்கான அக்கறையோடு தான் பேசுறாங்களா? இறுதியாக உங்க கருத்தை சொன்னீங்கன்னா. அதாவது நம்முடைய நாட்டில் உண்மையில ஒரு மாற்றத்தை முன்வைக்க வேண்டிய தேவையோடு அரசியல்வாதிகள் பேசுவது அவசியம். கொள்கை ஒன்றும் செயல் ஒன்றுமாக இருந்தால் அதுல வந்து மாற்றம் வருவதற்கு வாய்ப்பில்லை. அது வெற்று முழக்கங்களாக, காற்றை மாசுபடுத்துகிற முழக்கங்களாக தான் இருக்கும். இன்றைக்கு ஒரு மாற்று பொருளாதார கொள்கை வந்தால் மட்டும்தான் இந்த விஷயங்களை தீர்க்க முடியும். அதே நேரத்தில் மதசார்பின்மை என்பது ஒரு உண்மையான மதசார்பின்மையாக இந்த நாட்டில் அமலாக்கப்பட வேண்டும். அதற்கான தன்மையில் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படிங்கறதுதான் பொருத்தமா இருக்கும். மனோகர் பாட்ஷா, எங்களை பொறுத்தவரை மதசார்பற்ற கொள்கை என்பது அனைத்து மதங்களையும் ஒருங்கிணைக்கக்கூடிய கொள்கையாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் மக்கள் எதிர்பார்ப்பு என்பது ஊழலற்ற ஒரு நிர்வாகம் வர வேண்டும் என்பதுதான். அதற்கான ஒரு மாற்றம் தலைவர்கள் மத்தியில் உருவாவதோடு மக்கள் மத்தியிலும் உருவாக வேண்டும். ஏனென்று சொன்னால் 5 ஆண்டுகளுக்கு நம்பி வாக்களிக்கின்றவர்கள் அந்த நம்பிக்கைக்கு விரோதமாக செயல்படுகின்ற பொழுது அவர்களை தூக்கி எறியக்கூடிய சக்தி என்பது மக்கள் சக்தி தான். எனவே மக்கள் சக்தியை கண்டு அஞ்சக்கூடிய தலைவர்கள் கண்டிப்பாக உருவாகக்கூடிய சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கிறது. முடிவோட தான் இருக்கீங்க போல இருக்கு. ராகவன், நான் நினைக்கிறேன் எல்லா கட்சியுமே ஒரு கொள்கை சார்ந்த ஒரு இதுக்காக தொடக்கத்தில் ஆரம்பிக்கிறாங்க. டைல்யூஷன் இருக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது. அனைத்து கட்சியிலுமே சில நேரம் அந்த சந்தர்ப்பத்துக்கு ஏற்றாறு போல நிதர்சனமான சில உண்மைகளின் அடிப்படையில் சில டைல்யூஷன்ஸ் இருக்கலாம், இல்லைன்னு சொல்லல. ஆனா அதுக்காக வெத்து கோஷம், காற்றை மாசுபடுத்துறங்கிற வார்த்தைகள் ரொம்ப அதிகமான பிரயோகிப்புகிற வார்த்தைகள் நான் நினைக்கிறேன். நம்பிக்கை, இது ஜனநாயகத்துல நிச்சயமா அரசியல் கட்சி மேல நம்பிக்கை இருந்துதானே ஆகணும். அவர்களுக்கு சரியான பாடத்தை தேர்தல் மூலமா கொடுக்கும்போது சரி பண்ணிக்க வாய்ப்பு இருக்கு. சோ மக்கள் தான் அவங்களை சரிப்படுத்தலாம், மக்களும் கூட சரிப்படுத்தலாம். அதனால ஒரு வெறும் ஒத்து கோஷம்னு நான் ஏற்றுக்க மாட்டேன். பத்ரி, இல்ல இந்த கோஷங்கள் எப்போதுமே, கோஷங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த சிந்தனை, பல்வேறு விதமான சிந்தனைகள் தான் இந்த கோஷங்களை உருவாக்குகின்றன. இந்த சிந்தனைகள் எல்லாம் நிஜமானவை. செயல்படுத்தும் பொழுது வரக்கூடிய ஊழல் என்பது வந்து அதை விலக்கிவிட்டு பார்த்தால் கருத்து மோதல்கள் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்பதான் நம்ம வந்து ஒரு சரியான திசையை நோக்கி நம்மளால போக முடியும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம வந்து இந்த சிந்தனைகளை எல்லாத்தையும் நம்ம வரவேற்கணும். செயல்பாட்டு ரீதியாக ஊழல் என்பதை தடுத்து நிறுத்துவது என்பதில் எப்படி இறங்குவது என்பதை நாம் பார்த்து கொண்டே இருக்கோம். அரங்கத்துக்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்க எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றி. நேரிலே உங்களுக்கும் எங்கள் நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி எதிர்த்து பேசிட்டு மக்கள் தங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும்.